ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்டி ஆக்சிடென்ட் ஏன் நமக்கு அதிகமாக தேவைப்படுது? ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது மேன் மேடு மாலிகுல்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பால் உருவாக்கக்கூடிய ஒரு மாலிகுல். ஃப்ரீ ரேடிக்கல் உருவாக்கத்தை தடுத்து அதனால் ஏற்படக்கூடிய நிறைய டிசீஸை தடுக்கிறதுல ஆன்டி ஆக்சிடென்ட் முக்கியமான பங்கு வகிக்குது. ஃப்ரீ ரேடிக்கல் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்பில் கேன்சர், டயபெட்டிஸ் 2, ஹார்ட் டிசீஸ் மாதிரியான நிறைய க்ரானிக் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்பால் உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய உணவுப் பொருட்கள் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிது. இது ஃப்ரீ ரேடிக்கலுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை செய்யுது. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய பெரும்பான்மையான உணவுகளில் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அவைலபிளாக இருந்தாலும் நமக்கு அது தெரியறது இல்லை. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் மெட்டபாலிசம் ஏற்படும் போது உருவாகக்கூடிய பை ப்ராடக்ட். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால் நிறைய க்ரானிக் டிசீஸ் உருவாகும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள உணவுகள் எடுக்கும்போதும் சரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல் உருவாக்கத்தை கட்டுப்படுத்தி நிறைய க்ரானிக் டிசீஸை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். நீங்கள் காஃபியை விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் காஃபியில் அதிக அளவில் இருக்கிறதா ரிசர்ச் சொல்லுது. அதாவது காஃபியில் 2 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஹைட்ரோசின்னமிக் ஆசிட், பாலிஃபீனால். இந்த ஹைட்ரோசின்னமிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா ஃப்ரீ ரேடிக்கலை நியூட்ரலைஸ் பண்ணி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரிவென்ட் பண்ணுது. பாலிஃபீனால் நிறைய டிசீஸ் உருவாக்கத்தை தடுக்குது. உதாரணத்துக்கு ஹார்ட் டிசீஸ், கேன்சர், டைப் 2 டயபெட்டிஸ் மாதிரியான நிறைய க்ரானிக் டிசீஸ் வர்றதை இது ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் காஃபி எடுக்கும்போது சந்தோஷமாக கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 2-3 கப் காஃபி சாப்பிட்றது ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்காக மட்டும் இல்லை, நிறைய டிசீஸ் ப்ரிவென்ஷனில் காஃபி இன்வால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பீன்ஸ். விலை மலிவான அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வெஜிடபிள் தான் இந்த பீன்ஸ். இதில் அளவுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் கேம்ஃபெரால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தான் க்ரானிக் இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுது. அதே சமயம் கேன்சர் க்ரௌத்தையும் பார்த்திங்கன்னா சப்ரஸ் பண்ணுது, அதாவது கம்மி பண்ணுது. ஸோ ரிசர்ச் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த கேம்ஃபெரால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் உருவாக்கத்துலேயும் சரி இன்ஃப்ளமேஷன் உருவாக்கத்துலேயும் சரி மிகப்பெரிய ரெடக்ஷன் காம்பவுண்டாக பயன்படுது. ஸோ பீன்ஸை உங்கள் உணவில் அதிகமாக சேர்க்கும்போது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டை நீங்கள் பெற முடியும். நெக்ஸ்ட் பீட்ரூட். பீட்ரூட்டில் பீட்டா லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. கூடவே ஃபைபர், பொட்டாசியம், அயன், ஃபோலேட், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த பீட்டா லைன்ஸ் தான் சிவப்பு கலருக்கு முக்கியமான காரணம். இது கோலன் கேன்சர், டைஜஸ்டிவ் கேன்சர் வர்றதை ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணுது. ஸ்பைனச்னு சொல்லக்கூடிய கீரைகள், இதில் வைட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட், லோ இன் கலோரி இருக்குது. ஸோ வெயிட் கெயின் அப்படிங்கிறது ஏற்படாது. லியூட்டின், ஜியாசாந்தின் அப்படிங்கிற 2 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதுதான் நம்ம கண்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஸ்பைனச் நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஏற்படாமல் நிறைய நார்ச்சத்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஸோ பவல் மூமெண்ட்டும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய். இதில் நிறைய நியூட்ரியன்ட் இருக்குது. மெக்னீஷியம், ஃபோலேட், ஃபைபர், அதுக்கப்புறம் வைட்டமின்ஸ்னு எடுத்துக்கிட்டால் C, A, K1. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இன்ஃப்ளமேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. கொலஸ்ட்ரால் உருவாக்கத்தையும் சரி பிளட் ப்ரெஷரையும் சரியான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பிரெயின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிவப்பு முட்டைக்கோஸ், ரெட் கேபேஜ்னு சொல்லுவாங்க. இதில் வைட்டமின் C, K, A இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது. கூடவே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் இருக்குது. இது இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுது. அதே சமயம் ஹார்ட் டிசீஸ், சில கேன்சர் வகைகள் வர்றதையும் இது ப்ரிவென்ட் பண்ணுது. வைட்டமின் C அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கேபேஜ் நீங்கள் சமைக்கும்போது எந்த மாதிரியான மெத்தடில் சமைக்கிறீங்க, ரொம்ப பொரிச்சு வறுக்காமல் நீங்கள் ஒரு வேக வச்சு சாப்பிடும்போது அதோடைய அதிகமான மினரல்ஸ், நியூட்ரியன்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அடுத்து ஃப்ரூட்ஸில் உள்ள பெரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இதில் ரொம்ப கலோரி கம்மியாக இருக்கும். அதே சமயம் நியூட்ரியன்ட், ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கலை நியூட்ரலைஸ் பண்ணி பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே சமயம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவலையும் கம்மி பண்ணுது. பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி ஹார்ட் டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ப்ளூபெரிஸ் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரிஸ், அது கூடவே நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய், திராட்சை, இது எல்லாமே
பெரிஸ் வகையை சார்ந்தது தான். ஸோ ரெகுலராக முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் உங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ணிக்க முடியுமோ அங்கெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து டார்க் சாக்லேட். நீங்கள் ஒரு சாக்லேட்டை விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு குட் நியூஸ். டார்க் சாக்லேட்டில் நிறைய நியூட்ரிஷனான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் கொக்கோ ஜாஸ்தியாக இருக்கும், சாக்லேட் கம்மியாக இருக்கும். ஸோ மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. ரிசர்ச்சில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய உள்ள டார்க் சாக்லேட் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குது. இன்ஃப்ளமேஷன் குறையுது, ஹார்ட் டிசீஸ் ப்ரிவென்ட் பண்ணப்படுது. ஸோ சாக்லேட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியம். நெக்ஸ்ட்டு கிரேப்ஸ், அதாவது திராட்சை பழத்தில் பார்த்தீங்கன்னா செலீனியம், வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்தோசைனின், ப்ரோ ஆந்தோசைனின் அப்படிங்கிற 2 முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது ஹார்ட் டிசீஸ், கேன்சர் ப்ரிவென்ஷனில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான வேலை பார்க்குது. அதே சமயம் ரிசர்ச் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, கேன்சர் ரிஸ்கையும் ஹார்ட் ஹெல்த்தையும் ரொம்பவே இந்த திராட்சை பழம் பாதுகாக்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கேரட், பரங்கிக்காய், இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரியன்ட், வைட்டமின் ஏ நிறைய இருக்குது. ஸோ இந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்னால் நம்ம உடம்பில் ஹார்ட் டிசீஸ், கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறது, டயபெட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணுறது மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் உங்கள் உடம்பில் அதிகமாகும். ஃப்ரீ ரேடிக்கலுடைய அளவை கம்மி பண்ணி இதனால் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணுறதுனால நம்ம உடம்பில் தேவையில்லாத நாள்பட்ட வியாதிகள் வர்றதை தவிர்க்கப்படும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.